நமது அக்னிஸ்தம்ப ஊழியத்தின் சதிப்பேரி சபையைச் சேர்ந்த பாஸ்டர் ஜேம்ஸ் குணதுரை தேவசகாயம் அவர்களின் மகன் ஹேனா ஜேம்ஸ் காலிகிருபா அவர்களுக்கும் அவ்வை நகர் மார்னிங் ஸ்டார் காஸ்பல் மினிஸ்ட்ரி சபையைச் சேர்ந்த பாஸ்டர் ஜி பால்கோனன் அவர்களின் மகன் பாஸ்டர் பி ஐசக் இமானுவேலுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் பரிசுத்த மெய்விவாகத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்தின் மூலமாக சபை போதகருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போது அறிவிக்காவிட்டால் இனி ஒருபோதும் ஒரு காலம் இது குறித்து பேசாதிருக்க கடவர்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது இவர்களுக்கு முதலாம் விசை அறிவிப்பு. முன்பாக நாம் கண்களை மூடி செபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் அன்பின் தேவனை அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். உம்முடைய வெளியேற பெற்ற நாமம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க ஆண்டவர். உம்முடைய வார்த்தை எங்களிலே கேட்கப்படட்டும். உம்முடைய பிரசன்னை எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா சூழ்நிலைகளையும் நீர் எங்களை பலப்படுத்துங்க, எங்களோடு பேசுங்க, எங்களை உயிர்ப்பீங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படுங்க. அடியனை மறைத்துக் கொள்ளுங்க. நீர் ஒருவரை மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை கர்த்தர் வெறுக்கும் காரியம் என்று நாம் பார்த்தோம். அதுல 2 பகுதிகளை நாம் பார்த்து 3 பகுதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அது என்னென்ன பகுதின்னு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கர்த்தர் வெறுக்கும் காரியம் 7 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போறதா சொன்னோம். அது முதல் நாள் நம்ம பார்த்தோம். அந்த 7 காரியங்கள்ல முதலாவது காரியம் மேட்டிமையான கண்களை குறித்து பார்த்தோம். அடுத்தது பொய் நாவை குறித்து பார்த்தோம். இப்போ இதுல இன்னொரு விஷயம், இந்த பொய் நாவிலேயே 2வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இது என்ன? இதுல என்ன பொய் நாவுல 2வது பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு ஒரு வித்தியாசமான விதத்திலே பேச விரும்புகிறார். அவர் நம்மோடு பேச விரும்புகிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்து வாசிங்க. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியினாலே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா பேசுகிற வார்த்தை என்னன்னா இல்ல. ஏதாவது ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டா இருக்கோ இல்லையோ, இருக்குன்னு கூட யோசிக்கிறது இல்லை, இருக்குதான்னு கூட யோசிக்கிறது இல்லை. ஒரே வார்த்தை இல்லை. எதுக்கு வம்பு? இருக்குன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு பிரச்சனை வரும். இல்லைன்னு சொல்லிட்டா ஒரேதான் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம், குணாதிசயம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் அதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்துல அதை அவர் எதிர்பார்க்கிறது இல்லை. அந்த வசனத்தை யாராவது ஒருத்தர் திரும்ப வாசிங்களேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளா இருக்கிறபடியால் பொய்களை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நாம் எல்லாம் யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு? நாம் யார்?
இந்த வசனத்துல நாம் யாரின் வேதம் சொல்லுது? நாம் எல்லாரும் அவயவங்கள். அவயவங்கள்னா யாரு? இப்ப என்னுடைய அவயவம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கை, காலு, கண்ணு, வாய், மூக்கு, பல்லு எல்லாமே தானே. இதுதான் அவயவம். அப்ப நாம் எல்லாரும் அவயவம் அப்படின்னு சொன்னா நாம் எல்லாரும் இந்த சபையின் அங்கம், பகுதி. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பகுதியா இருக்கிறோம். இப்படி ஒரு ஒரு பகுதியா இருக்கும் பொழுது நாம் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்போ பொய்ய களைந்துடணும். களைறதுனா எப்படி? களைறதுனா எப்படி? ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துல களை எடுப்போம். எப்படி களை எடுப்போம்? அப்படியே உள்ள புகுந்து பயிரெல்லாம் மேய்ச்சி மொத்தத்தையும் எடுத்து நாசம் பண்ணி ஒரு உழப்பி சேடை ஓட்டு வந்துருவோமா? மாட்டோம். எங்க களை இருக்குன்னு பார்ப்போம். அந்த பயிரை மிதிக்காம நம்ம அப்படியே ஜாக்கிரதையா காலை வச்சு அப்படியே அந்த களைய மட்டும் புடுங்கி எடுப்போம். இதுதானே நம்ம செய்வோம். அப்ப பயிரை மெதிச்சிருவோமா? அப்ப களைய வேண்டும் என்று சொன்னால் கவனத்தோடு ஒவ்வொன்றாய் பிடுங்கி எடுத்து தூர எறிய வேண்டும். இதுதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விதம். பொய்யை களைந்து நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்ப நம்ம உண்மை பேசணும், நம்ம பொய் பேசக்கூடாது. நம்முடைய வார்த்தை பொய் வார்த்தைகளாய் வரக்கூடாது என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இதுல பாருங்க, இந்த நாம் எல்லாரும் அவருடைய அவயவம் என்ற உணர்வு நமக்கு மேலோங்க வேண்டும். இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். நாம யாரு? இப்ப நம்ம சபையில கேட்டோம்னா இவங்க யாரு அப்படின்னா பிரதர், எங்க சபை விசுவாசி அப்படி நம்ம சொல்றோம். ஆனா அதை காட்டிலும் மேன்மையாய் நாம் சொல்ல வேண்டும், கிறிஸ்துவின் இரத்தத்துல அவர் என்னோட உடன் பிறந்த சகோதரன், கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதரன். இந்த உணர்வு, சகோதரி என்ற உணர்வு நமக்குள்ள மேலோங்க வேண்டும். அப்ப அதுலயும் அவர் என்ன சொல்றாரு? இந்த சகோதரன் என்ற உணர்வை காட்டிலும் ஒரு மேலான உணர்வை நம் சபைக்குள்ளாக சபை விசுவாசிகள் உருவாக்க வேண்டும். இப்ப நம்முடைய கண், காது, மூக்கு, வாய். இப்ப ஒரு சிலரை பாத்தீங்கன்னா மனைவியை சொல்லுவாங்க மை பெட்டர் ஹாஃப், என்னுடைய இடது பாதின்னு தமிழ்ல சொல்றோமா இல்லையா? அப்ப இங்கிலீஷ்காரன் இதை விட ஒரு படி மேல போயிட்டான். மனைவிக்கு நம்ம தமிழன் கொடுக்கிற ஒரு மதிப்பு என்னன்னா என்னுடைய இடது பாதியன். ஆனா வெள்ளக்காரன் என்ன சொல்றான்? மை பெட்டர் ஹாஃப், என்னுடைய பகுதியிலேயே சிறந்த பகுதி, மேலான பகுதி அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இன்றைக்கு உலகத்துல ஒரு மனைவிக்கு கொடுக்கிற அந்தஸ்தை காட்டிலும் மேலான அந்தஸ்தை நம் சகோதரர்களுக்குள்ளாக சகோதரிகளுக்குள்ளாக நாம் கொடுத்து மதிப்பு கொடுத்து பழகி நம்முடைய வாழ்க்கையில சிறக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எனக்கு என்ன ஒண்ணுனாலும் அவரை தான் நான் நம்பி அழகா போவோம், செய்வோம், வருவோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்முடைய சபையிலே சபையின் விசுவாசிகளுக்குள்ளாக வளர வேண்டும். இதுதான் உண்மை. இதைதான் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம். இவர் கற்றுக் கொடுக்கிற விஷயம் இதுதான். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அடுத்தது ஏன் சரீரத்துக்கு, இப்ப என் சரீரம் என்கிட்ட இருக்கு, ஹலோ கேக்குறீங்களா? என் சரீரம் என்கிட்ட இருக்கு. என் சரீரத்துக்கே நான் பொய் சொல்ல முடியுமா?
என் சரீரத்துக்கே நான் பொய் சொல்ல முடியுமா? எனக்கு எங்கேயோ காலில் அடிபட்டு ரத்தம் வருது, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உடனே கையோ துணியோ வச்சு அமுத்தி ஏதாவது உன்னை கட்டி அந்த ரத்தம் வராம நிறுத்திடுவேன். அப்ப என் சரீரத்தை பார்த்து, காலில் தானே அடிபட்டு இருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். இல்லை, எனக்கு பிஸியான வேலை இருக்கு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து உன் காலை பார்க்குறேன். சொல்லுவோமா? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ நம்மளை அறியாம, இப்ப சப்போஸ் இன்னொரு விஷயம், சரி காலில் அடிபட்டா கூட போய் வீட்டில் போய் கழுவிட்டு கட்டு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், கண்ணில் ஒரு தூசியே விழுந்துருச்சு, என்ன பண்ணும்? விழுந்த செகண்ட்ல அப்படியே போத்தி இங்க பண்ணி அதை பண்ணி கண்ணில் தண்ணியை ஊத்தி எதையாவது ஒண்ணு பண்ணி கழுவி சுத்தம் பண்றோமா இல்லையா? அப்ப இன்றைக்கு நம்முடைய விசுவாசிகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் இப்படியாய் நாம் தாங்குகிற ஒரு அனுபவமாய் நாம் மாற வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றார். இப்படிப்பட்ட அனுபவம் தான் பொய் சொல்லாதது, பொய் சொல்லாத அனுபவம், பொய் சொல்லக்கூடாத ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம் வர வேண்டும். இது நமக்கு கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அடுத்தது, நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நம்முடைய சபை விசுவாசிகளுக்குள்ளாக நம்முடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நமக்கு பசிக்குது, நமக்கு பசி எடுத்துருச்சு, உடனே இல்ல இல்ல நான் நாளைக்கு சாப்பிடுறேன், நாளைக்கு உனக்கு ஊட்டி விடுறேன்னு கை சொல்லுமா? ஹலோ, எனக்கு பசி எடுத்துருச்சு, பசி வந்த உடனே என்ன பண்றோம்? யாரையும் பார்க்க மாட்டோம், போறோம் தட்டு எடுத்து போடுறோம். தட்டு எடுத்து போடுறது யாரு? வாயை போய் தட்டை தூக்கிட்டு வருதா? சொல்லுங்க, வாய் போய் தட்டை தூக்கிட்டு வருமா? இல்ல வயிறு போய் தட்டை தூக்கிட்டு வருமா? வராது. நம்ம கை போகணும். அந்த கை எப்படி போகுது? அங்க கை ஏன் போகுது? இது ஒரு அவயவம், வாய் ஒரு அவயவம், வயிறு ஒரு அவயவம். இது எல்லாமே தனித்தனி தானே. ஆனா அது செயல்படுகிற விதம் நீங்க பாத்தீங்கன்னா, நமக்குன்னு ஒண்ணு வரும்பொழுது எல்லாமே அப்படியே ஒன்றாய் இசைந்து செயல்படுகிற ஒரு அனுபவம். இதுதான் இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள காணப்படவே மாட்டேன். இதைதான் நம்ம உருவாக்கணும். இதைதான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதனாலதான் அவர் இந்த வார்த்தையை சொல்றார் எபேசியர்ல, அன்றியும் நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்ப நம்ம நாளைக்கு சாப்பாடு தரேன் நம்ம சொல்றது அது ஒரு விதத்துல பொய் தான். ஏன்னா அன்றைய தேவை, அன்றைய காரியம், அன்றைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஒரு சிக்கல் பிரச்சனை, அதை உடனுக்குடனே தீர்க்க வேண்டியது என்பதை நாம் தீர்க்கிறதற்கு நாம் விசுவாசிகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கணும். இதைதான் அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது, நம்முடைய இந்த உணர்வு, இந்த ஐக்கியம் நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு விரும்புகிறாரு. இதுதான் சரீரமாகிய சபை என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதுதான் சரீரமாகிய சபை. எடுத்து வாசிங்க, ரோமர் 12:5. ரோமர் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அநேகராகிய நாம், நம்ம யாரு? ஒரு கூட்டம், அநேகர், நாம பலர். ஆனா இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? அதை திரும்ப வாசிங்க சிஸ்டர். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். அப்ப நாம எல்லாருமே அவயவமாய் இருந்தோம்னா ஒரு சரீரம் தானே, சபையாகிய சரீரம்.
இந்த சபையாகிய சரீரத்துல நாம் எல்லாரும் அவயவங்கள் என்று சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம ஆதரவும் அன்புக்கரமும் நம்ம நீட்ட தவறுனாலே நாம் பொய்யர்கள் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்பிக்கிறதை நாம் உணர முடியும். அடுத்தது பாருங்க, இன்னொரு இடத்துல இந்த சகரியாவை வாசிக்கல. சகரியா 8வது அதிகாரம் 16-17 வசனங்கள். சகரியா 8. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். அப்போ நாம அவனவனோட உண்மையை பேசணும். சகரியாவும் இதைத்தான் சொல்லுகிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேச வேண்டும். என்னவென்றால் அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும். நம்முடைய வீட்டு வாசல்லையே அங்க சத்தியம் இருக்கணும். சத்தியமாவது என்ன? சத்தியமாவது என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ நம்முடைய வாசல்கள்ல சத்தியம் இருக்கணும்னா நம்முடைய வாசல்ல கிறிஸ்து நிற்க வேண்டும். அப்ப கிறிஸ்து நம்முடைய வாசல்ல நிற்கிற அளவுல நம்முடைய வாசல் இருக்கிறதா? நம்முடைய வாசல்ல கிறிஸ்து நிற்கணுமா? சத்தியம் நிற்க வேண்டும். நம்முடைய வாசல்கள்ல சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நாம் அந்த இடத்துல நியாயம் தீர்க்க வேண்டும். அப்ப யோசிச்சு பாருங்க. அடுத்து 17வது வசனத்தை பாருங்க. ஒருவனுக்கு பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவர் வெறுக்கிற காரியம் இதுதான். நாம சத்தியத்தை பேசல, நாம் பிறரோடு பொய் பேசுகிறோம் என்றால், பொய்யானை இடுகிறோம் என்றால், இதைத்தான் கர்த்தர் வெறுக்கிற காரியமாய் காணப்படுகிறது. இந்த இடத்துல எப்படி சத்தியம் இருக்கும்? நம்முடைய வீட்டுல கிறிஸ்து எப்படி இருப்பார்? நம்முடைய வீட்டுல கிறிஸ்துவை நாம் கொண்ட விசுவாசிகளாய் நாம் இருக்க முடியுமா? இது நமக்கு கொடுக்கப்படுகிற கேள்வி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோடு நான் இன்னும் ஒரு விஷயத்தை நான் இதுல பகிர்ந்து கொள்கிறேன். இந்த எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு முந்தின 24வது வசனம், அடுத்து 23வது வசனம், அப்படி கொஞ்சம் ரிவர்ஸ்ல போங்களேன். 24வது வசனத்தை வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மெய்யான, கொஞ்சம் பொறுமையா வாசிங்க சிஸ்டர். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அப்ப நாம இந்த புதிய மனுஷனை தரித்தா நாம போய் பேச மாட்டோம். அப்ப அடுத்து இப்ப 23க்கு வாங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகணும். அப்ப நாம போய் பேச மாட்டோம். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி 22 வாங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இங்க திரும்பவும் களைந்து போட சொல்றாரா? களை எடுக்க சொல்றாரா? இல்லையா? களைந்து போடணும். அந்த பழைய மனுஷனை
எங்க நாம தவறுகிறோம், எங்கே நாம் குறை வைத்திருக்கிறோம், எங்கே நாம் இடறி விழுகிறோம், எங்கு நமக்கு பாதகமான சூழ்நிலை இருக்கிறது, இத நாம தான் உட்கார்ந்து யோசிச்சு தேவ சமூகத்துல நாம் செய்வது சரியா, நாம் செய்வது தவறா என்று நாம் தீர்மானம் பண்ணி அந்த சிந்தையை களைந்து போடுவது நம்மோட வேலை. நம்மோட வேலை. அதனாலதான் சொல்றாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் கதவை திறந்து என்னை உள்ள ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நான் உள்ள வந்து பிரவேசித்து அவனை ஆசீர்வதிப்பேன். அப்ப திறக்க வேண்டியது யாரு வேலை? ஹலோ, சத்தமா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி கையை கொடுத்து சொல்லுங்க. நம்ம வேலை, நம்ம கதவை திறக்கிறோமா? பேசுங்க, கேளுங்க. நாம கதவை திறக்கிறோமா? அப்ப நாம கதவை திறக்காத பட்சத்துல ஆண்டவருடைய அற்புதத்தை நம்முடைய கண்கள் காண முடியாது. அவருடைய அற்புதத்தை நம்ம எப்படி கண்கள் காணும்? அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் களைந்து போட கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய குறைகள் கரைகளை ஒவ்வொரு நாளும் களைந்து போட வேண்டும், ஒவ்வொரு நாளும். அதனால இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனாலே. அப்ப நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் கரைகள், இன்னைக்கு ஒரு தப்ப பண்ணியிருந்தா அந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக நாம் தேவனோடு நல் மனசாட்சி பொருந்த வேண்டும் என்று இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற கரைகள் குறைகள் எல்லாவற்றையும் நாம் சரி செய்ய வேண்டும். இத சரி செய்ய நாம் பழகிட்டோம்னாலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குள்ளாய் நம்முடைய குடும்பம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நாம் உள்ள நுழைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மிக மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது வாங்க சிஸ்டர், 21வது வசனம். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்ப இயேசு கிறிஸ்துவினால நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஹலோ, நீங்க தான். இப்ப நான் கொஞ்சம் கேள்விதான் கேட்பேன். அருமையான விசுவாசிகளே, இயேசு கிறிஸ்துவினாலே நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? போதிக்கப்பட்டிருக்கிற நாம் பழைய மனுஷனை களைந்து போடணுமா கூடாது? ஆனா அதை நாம் செய்கிறோமா இல்லையா என்ற கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். அது நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக்கலாம். என்னுடைய பழைய மனுஷனை நான் களைந்து போட்டேனா போடலையா? அது களைந்து போடவில்லை என்றால் இனி எப்படி அவரோடு நான் நல் மனசாட்சி பொருந்த முடியும் என்பதையும் நாம் யோசிக்கணும். இப்போ 17வது வசனத்துக்கு வாங்க. 17ல இருந்து திரும்ப மேல இருந்து கீழே வாங்க சிஸ்டர். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். உலகத்தான போல நாம் சிந்தனை தவறான வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் நடவாமல், இனி நடவாமல். அடுத்தது வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. அப்போ ஆண்டவருக்கு நாம் இப்படி பொய்யை களைந்து போடாத விசுவாசிகளாய் நாம் இருக்க இருக்க அவருடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நாம்
அந்நியர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் இந்த பொய்யை களைந்து போடாம நாம இருக்கும் பொழுது நாம் அந்நியராகி விடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அந்நியராய் மாறி விடுகிறோம். அடுத்தது பாருங்க, அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நாம கிறிஸ்துவை எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம், உலகத்தார் கிறிஸ்துவை எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதம் இந்த இடத்துல 2 பகுதியாய் பிரிக்கிறது. நாம் உலகத்தாராய் இருந்தா நாம கிறிஸ்துவை கற்றுக்கொண்ட விதம் என்பது உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அவரை நாம் கற்றுக்கொண்ட விதம், விசுவாசி என்று சொல்லுகிற நாம் உலகத்தாரை போற அல்ல, அவரை நாம் கற்றுக்கொண்டிருக்கிற விதம் இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அப்ப அந்த சத்தியத்தை நாம் கேட்டு அறிந்து போதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த போதனையை நாம் நமக்குள்ளாய் நாம் காத்து கொள்ள வேண்டும். இதை நாம காத்து கொள்ளல அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை. இதை காத்து கொள்ளலன்னா நமக்கு பிரச்சனை. இதை காத்து கொண்டிருக்கிற விசுவாசிகளாய் நாம் இருப்போமே ஆனா நாம் பிரச்சனையற்றவர்களாய் இருப்போம். அடுத்தது பாருங்க, அந்தபடியே முந்திய நடுக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. அப்போ பழைய மனுஷனை ஒவ்வொரு நாளும் நாம் களைந்து போடுகிற அனுபவத்துக்குள்ளாய் நாம் வர வேண்டும், மாற வேண்டும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி, புதிய ஆவியை நாம் பெற்றிருக்கணும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். நாம யாருப்ப? புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் திறனோட மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரிய அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. நமக்கு கோபம் வருது, கோபம் வந்துட்டா நம்ம பேச மாட்டோம், பார்க்க மாட்டோம், நம்ம எங்கேயாவது போயிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நமக்கு இன்றைக்கு பிரச்சனையா இருக்கு. சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உங்களுடைய கோபம் தனிய கடவுது. அப்ப தனிய கடவுதுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம். வீட்டுல அம்மா கிட்ட கூட பேச மாட்டோம், பிள்ளைங்கள்ட்ட பேச மாட்டோம், உறவினர்கள்ட்ட பேச மாட்டோம். இது கிறிஸ்தவ அனுபவமே இல்லை. எனக்கு அன்பான விசுவாசியே, இது உன்னுடைய தனிப்பட்ட விசுவாச அனுபவம் இல்லை. நீ உலகத்தின் பின்னால ஓடிக்கொண்டிருக்கிற. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அன்பிலே கட்டப்பட்டவர்களா இருக்கணும். இசைவாய் கட்டப்பட்டவர்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்ப நாம நம்மிலே கோபம் வச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருக்கிறதே ஒரு விசுவாசிக்கு ஏற்ற அழகு இல்லை. இதத்தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்ற. அடுத்தது பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. இப்படி இருக்கிறதுனால நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அப்படி தனியலன்னா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஏன்னா இது எரிச்சல் தனியலன்னா நாம பிசாசுக்கு இடம் கொடுத்துறோம். பிசாசுக்கு நாம இடம் கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை எங்க போய் நிற்கும்? ஒரு பிரச்சனைக்கு முடிவில்லாத ஒரு இடத்துல போய் நிற்போம். இதுதான் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்ற
தீர்மானத்தை நாம் எடுக்கணும். அடுத்தபடியா கடைசியா உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறது, இந்த சகரியா 17 பாருங்க, ஒருவனும் பிறனுக்கு தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள். கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். பொய்யானை இடுகிறதும் ஒருத்தருக்கு தீங்கு நினைக்கிறது. அதாவது நினைக்கிறதுனா என்ன, தீங்கு செய்யறத பத்தி சொல்லல. ஒருத்தருக்கு தீங்கு செய்யறது வேற லெவல், ஆனா தீங்க நினைக்க கூடாதுன்ற. அப்ப நினைக்கிறதுனா என்ன, அவன் எங்காவது விழுவான், விழுந்தானா அப்புறம் தெரிஞ்சுக்குவோம், அப்படி கூட நினைக்க கூடாது. அதுதான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு. ஒருத்தன் விழுந்துட்டான்னா ஐயோ விழுந்துட்டான்னு போய் உதவி செய்யணும். அவன் விழுவான்னு யோசிக்கிறதே, அந்த தீங்கான சிந்தனை இருந்தாலே பாவம் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய விசுவாச அளவீடுகளை நாம திரும்பவும் ஒரு தடவை சரி செய்து சீர்தூக்கி பார்த்து நாம் ஓட வேண்டும். இந்த விசுவாச அளவுகளை சரி செய்யணும். ஒருத்தனை தீங்கு நினைச்சிட்டாலே அது பெரிய பாவமாய் மாறி விடுகிறது. இததான் சகரியா 7வது அதிகாரம் 8-10 வாசிங்களேன். சகரியா 7:8-10. பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி, அவர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் இருதயத்துல கூட தீங்கு நினைக்க கூடாதான். எப்படி ஒரு தெளிவா ஆண்டவர் நம்மளோட பேசுறார் பாருங்களேன். இருதயத்துல கூட தீங்கு நினைக்க கூடாது. அப்போ ஒருத்தன் விழுவான், ஒருத்தன் அடிபடுவான், ஒருத்தன் கஷ்டப்படுவான், அவன் காணாம போயிடுவான். இப்படி நினைத்தாலே அது என்ன, தீங்கு நினையாமலும். வாசிங்க சிஸ்டர், அது அப்படியே தொடர்ந்து வாசி. தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார். என்ன பண்ணிட்டாங்க? தங்கள் தோலை முரட்டுத்தனமாக்கி தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டார்களாம். எத்தனையோ தடவை ஆண்டவர் நம்ம கூட பேசுறாரு. எத்தனையோ தடவை நம்மோட பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தைக்கு நம்ம செவிகளை அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அப்படியே தொடர்ந்து வாசிங்க, 12 வாசிங்க. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் துக்கப்படுறார். நம்முடைய இருதயத்தை வைரமாக்கிட்டாங்க, தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். அப்புறம் ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய கூப்பிடுறதுகள் கேட்கப்படல அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம கூப்பிடுறது நம்ம கேட்கப்படலைன்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம தான். தயவுசெய்து பக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்முடைய கூப்பிடுதலுக்கு கேட்கப்படாததுக்கு காரணம் நம்ம தான். சொல்லுங்க, தயவுசெய்து சொல்லுங்க. ஏன்னா இல்ல, இதை நம்ம சொல்லும் போது என்ன, நான் ஏன் இதை உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன்னா, நம்ம நாவினால அறிக்கை பண்ற ஒன்னொன்னையும் கர்த்தர் கனப்படுத்துற அந்த கணத்தின்படி நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அப்ப அவருக்கு பிரியம் அதுதான். ஆனா நம்ம பல வேளைகள்ல அவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். எடுத்து வாசிங்க. கடைசி அவங்களோடு நான்
சொல்ல விரும்புகிறது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 25. உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்துல நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசுறார். அவர் அனுப்பி கொண்டே இருந்தேன்றார். ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தையெல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனது என்றும் அவர்களுக்கு சொல். நீ உன் தலைமயிரை குறைத்து எரிந்துவிட்டு உயர்தலங்களையே புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழவிட்டார். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உண்மையிலே சில நேரத்துல நம்ம தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை வித்தியாசமா இருக்கு. எரேமியா கூட ஆண்டவர் பேசுற வார்த்தையெல்லாம் ஒரு வித்தியாசம். ஒருத்தர்கிட்ட நம்ம புத்தி சொல்றோம், ஒருத்தருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி அவர்களுக்காக அக்கறை எடுத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அப்ப எவ்வளவு ஒரு தெளிவா சொல்றாரு, அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்று சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போயினது என்று அவர்களுக்கு சொல். இத சொல்லணும். இதை நம்ம சொல்ல தெரியலன்னா நாளைக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கிறவனாய் மாறி விடுவேன். எனக்கு அன்பான விசுவாசிகளே, இதை நாம சரி செய்ய வேண்டிய நேரம் இது. நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து சரி செய்யணும். இதை அவர் சொல்லி அதை நான் சொல்லல அப்படின்னா அது என் மேல் விழுந்த கணக்காக மாறிவிடும். அதுல இன்னொன்னு சொல்றாரு, 29வது வசனத்தை வாசிங்களேன். நீ உன் தலைமையை சிரைத்து எரிந்துவிட்டு உயர் ஸ்தலங்களில் புலம்பிக் கொண்டிரு. உயர் ஸ்தலங்களில் புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தமது சினத்துக்கு ஏதுவான சந்ததியை வெறுத்து நெகிழ விட்டார். இத சொல்லியும் அவங்க கேட்கல அப்படின்னா மொட்டை அடிச்சுட்டு போயிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் அடிக்கிற மொட்டை அடிச்சுக்கிற? இல்ல, உண்மையிலே எனக்கு இதை செய்யணும்ன்றது எனக்கு நோக்கமோ எண்ணமோ இல்லை. ஆனா சிலர்கிட்ட சில காரியங்களை சொல்லும் போது ஆவியானவர் சொன்ன விஷயங்களை நான் சொல்லிடுவேன். அடுத்து அந்த நேரத்துல அதை குறித்து நான் மற்றதை பத்தி யோசிக்க மாட்டேன். ஆனா இந்த வசனத்தை படிச்ச பிறகுதான் எனக்குள்ளேயே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆவியானவர் தூண்டுறார். நான் அடிக்கடி ஜெபிக்கிறது என்னன்னா, எரேமியாவை போல நான் புலம்பி கதறி ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக நான் கதறணும், புலம்பி ஜெபிக்கணும்னு அடிக்கடி நான் ஜெபிக்கிற வார்த்தை. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது நானே யோசிச்சேன், ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆவியானவர் நம்மளை தூண்டுற. ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்றோம், அந்த வார்த்தையை கேட்கலன்னா நம்முடைய சைடுல கணக்கு சரியா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நான் உங்களுக்கு இதை சொல்றேன், நாம் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்துல நாம் நம்மை சரி செய்யலைன்னா, நாம் நமக்குரியவர்களை நாம் சரி செய்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நம்மை நேர்வழிப்படுத்தலைன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் வெறுத்து நெகிழ விடுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? அவருக்குள்ளாய் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டி ஒருவரை ஒருவர் அன்பினாலே தாங்கி நாம் பொய்யுரையாத விசுவாசிகளாய் நாம் வாழ வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம்.
எங்கள் அன்பின் தேவனே, அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தர் நீர் எங்களோடு பேசும்படியா செபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் உம்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் என் தேவன் ஒரு விஷயங்களை மன்னித்து உமக்குள்ளாய் நாங்கள் நல்மனசாட்சி பொருந்த கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தும்படியா செபிக்கிறோம். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்துக்குள்ளாய் ஆண்டவரே எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கேடான காரியங்கள் எங்களிலே வராதபடி ஆண்டவரே, இந்த சபையின் அவயவமாய் இருக்கிற நாங்கள் சபையில நாங்க இல்லாதபடி எங்கேயும் போகாதபடி கிருபை காட்டுங்க அப்பா. இந்த சபையின் அவயவம் என்று சொல்லுகிறது சபையில கூடி வர வேண்டும். என் கையை கலட்டி எங்கேயோ விட்டுட்டு நான் இங்க வந்தேன்னா என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? என் காலை கலட்டி எங்கேயோ தூரம் எரிஞ்சிட்டு இங்க வந்தா என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? இந்த இடத்துல நான் கூடி வருகிற ஒவ்வொரு வேலையிலையும் எல்லா அவயவமும் இங்க கூடி வரணும். அதை கூடி வருகிற அளவுல என் தேவன் நீர் செயல்படும்படியா செபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு அவயவமும் 6 மாசமா காணாம போன அவயவங்கள் இங்க இருக்கு. இடையில உட்கார்ந்து எந்திரிச்சு போன அவயவங்கள் இங்க இருக்கு. கர்த்தர் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. எல்லா அவயவங்களையும் இங்க கொண்டு வந்து சேர்த்தருளுங்க. உம்முடைய வல்லமையில கர்த்தர் நீர் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்க அப்பா. நீர் சொன்னதை நான் சொல்லிட்டேன். உம்முடைய வல்லமையில கரத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்முடைய வருகையில நிற்கும் பொழுது நான் குறையில்லாதவனா நான் நிற்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை காட்டுங்க. நீர் ஒருவரே மகிமைப்படுங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் வழிநடத்துதலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து எங்களை வழிநடத்தி காப்பீராக. ஆமென்.